Hey buddies, welcome to the channel of Jay. Which is me. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன vlogன்றது எனக்கு தெரியல. vlog-ஆ? வீடியோன்றது தெரியல. ஸ்ட்ரைட்டா ஸ்டார்ட் பண்றோம். அதனால ஸ்ட்ரைட்டா வீடியோ கூட போயிடலாம். எல்லாரும் வீடியோக்குள்ள வாங்க. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியாது. அப்படி சொல்லக்கூடாது. சும்மா கெஸ் பண்ணு. சும்மா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்கிட்ட இது டேப் கேட்ட கொடுத்தேன், அது ஏதோ நோண்டேன், அவ்வளவு மட்டும் தான் தெரியும். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கெஸ் தி Gen Z slang. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எனக்கே அது இப்பதான் தெரியும். நான் ரீசன்ட்டா கொரியனா இது எக்ஸ்பெக்ட் Gen Z நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ Gen Z-னா என்ன நீ சொல்லு, கொஞ்சம் நல்லா இருக்கு. கொரியன் பாஷை மாதிரி இருக்கு. நோ சும்மா உன்னோட கெஸ். Gen Z லாங்குவேஜ், ஜென்ஸும் லேடிஸும் பேசுற லாங்குவேஜ். சரி, சிரிக்காத சொல்றல நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு சத்தியமா எனக்கே தெரியாது. நான் ரீசெண்டா ஏதோ வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். Gen Z-னா ஒண்ணும் இல்ல, இந்த 90s 2K கிட்ஸ்னு சொல்றியா? சோ இந்த 2K கிட்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஒரு டேர்ம், ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி தான் பேசுவாங்க. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம் போடா. சோ நான் கொஞ்சம் Gen Z வேர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது, நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணது அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். சோ நம்ம பைபிள்ல எந்த அளவுக்கு அதை வந்து கப்பு சிப்புன்னு பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன Gen Z வேர்ட் நீ கேள்விப்பட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்றத வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மாதிரி அவ்வளவு தருமா Gen Z நிறைய பேர் இருக்காங்க. தெரியாதா? என்ன Gen Z-னா என்ன அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அப்படிதான் இருக்கு, சொல்லு. பாடி தொலையும். சரி, ஓகே, நான் உனக்கு ஈஸியா இருந்து வரேன். ஓகே, நிறைய நீ கேள்விப்பட்டிருப்ப. ஓகே, நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில். லெட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு தம்மு போட்டு ஜாலியா இருக்கலாம் அதானே? மேட்டர் படம் பார்க்கலாமா? கொஞ்சம் நெட்ஃபிளிக்ஸ்னா மேட்டர் படம் தான் வரும். அதுல அதிகமா நெட்ஃபிளிக்ஸ்ல ஓகே அந்த கண்டென்ட் வரும். பட் வாட் இஸ் தட் லெட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன? நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில்னா எனக்கு தெரிஞ்ச இது வந்து ஆக்சுவலா என்னன்னா அவங்க அதோட டேர்ம், அதுக்கு ஒரு மீனிங் வச்சு தான் அதுல பேசுறாங்க. சோ என்ன அப்படின்ற மாதிரி படத்துக்கு போலாம் இல்லையா? நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில்னா படத்துக்கு போனா ஓகே, பட் அதாவது இருட்டுல ஜாலியா இப்படி சோஃபால உட்கார்ந்து நெட்ஃபிளிக்ஸ் போட்டு அதானே? இதெல்லாம் யாரு ஷார்ப்? அதானே? இதெல்லாம் யாரு ஷார்ப்பா இருப்பா? பாயிண்ட் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. போடு பாயிண்ட் போடு. நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில்னா நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டே நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் ஏன் பார்க்கணும் அப்படினா அது ஒரு பக்கம் போவோம், இது ஒரு பக்கம் போவோம். சரி, அடுத்து நம்ம கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லல. எதுக்குடா? நான் என் கூட பார்க்கிறதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கல. ஓகே, செகண்ட் வேர்ட் போலாம். சோ செகண்ட் வேர்ட் கோஸ்டிங்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப டஃப்பான வார்த்தைலாம் கிடையாது. காணாம போயிடுறது. ஆமா, ஓகே. கோஸ்டிங்னா அதுதான், திடீர்னு பேயா மறைஞ்சிருவாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சொன்னது கூட கொஞ்சம் அறிவுபூர்வமா இருந்துச்சு. ஐ மீன் எப்படின்னா நல்லா பேசினே இருப்போம், எல்லாமே அப்படியே எல்லாம் கரெக்ட் ஆகி எல்லாம் இது ஒன்று, திடீர்னு பார்த்தா அப்படியே ஆளு காணாம போயிடுவாங்க. எத்தனை பேர் கோஸ்டிங் பண்ணிருக்காங்க தெரியலையே. கோஸ்டிங்ல ஐயா கை வந்த கலை. I want to know அந்த கோஸ்டிங் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு மட்டும் சொல்லு. ஏண்டி டாட்டூ ஸ்டுடியோ வச்சிருக்கேன், ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டா இருக்கேன். இந்த வேர்டிங்ஸ்லாம் நீங்க தெரியும். இப்ப பாருங்க, நம்ம சொல்றது மட்டும் அவுட் ஆயிட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில் சொல்லிருக்கான். ஓகே, கோஸ்டிங் சொல்லிருக்கான், கிரைம் ரேட்ல வந்திருக்கான். சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. கோஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா காணாம போயிடுவாங்க. சோ என்ன ரீசன் எதுவும் சொல்லாம திடீர்னு டிஸ்கார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, தேர்ட் வேர்ட் சிச்சுவேஷன்ஷிப். என்ன சாதாரண இங்கிலீஷ் டி இதெல்லாம்? Tell me boy, tell me. Tell me boy. Funny girl.
சிச்சுவேஷன்ஷிப்னா அந்த சூழ்நிலைக்கு மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதா? சிச்சுவேஷன்ஷிப்பா? சிச்சுவேஷன்ஷிப்னா இது மட்டும் சொன்னேன்னு நினைச்சுக்கோ. க்ளூ மட்டும் என்ன ஒண்ணு? சிச்சுவேஷன்ஷிப். ஓகே. என்ன ரிலேட்டட் மட்டும் சொல்லு. ஓகே. He has lot of situationship. சிச்சுவேஷன்ஷிப் என்கிட்ட நிறைய இருக்கு. ஐயோ என்கிட்ட எல்லா ரகமும் என்ன ரகத்தை சொல்றது? Big joke, it's a joke, big joke. No. சிச்சுவேஷன் எந்த இதுல யூஸ் பண்ணோம்? என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்குன்னு இல்ல, ஆப்ஷன் என்னன்றது. அது ஆப்ஷன் ஆன்சர் சொல்லிடுறேனே. என்னது இல்லையா? வித்ட்ரா பண்ணுடா. சோ சிச்சுவேஷன்ஷிப்னா less than lover, more than friendship. இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ். நோ அது ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் வேற. 90s ஓட வார்த்தை அது. ஏண்டி ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்டலாம் கொடுத்து அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் 2K கிட்ஸ், அவனுக்கு தெரியும். உனக்கு எப்ப தெரியும்னு கேட்டேன். மறுபடியும் சொல்றேன். சரி ஓகே. சோ less than lover, more than friendship அப்படினா அவங்க வந்து கமிட்டடும் கிடையாது. less than lover, more than friendship. அதாவது கமிட்டடும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட் எல்லாம் மன்னிப்போம், ஆனா நாங்க கமிட்டட் கிடையாது அப்படினு சொல்லிப்பாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் தான் அது. நோ that is different. சரி நெக்ஸ்ட் fourth word. ஃப்ளெக்ஸ்னா எனக்கு தெரிஞ்சு friend double on biceps. No okay, but something related to that. சொல்லு. பாடி பில்டிங் தானா? No. நீ பண்ற ஒரு விஷயத்தை தான் அத வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. நீ அதுதான் சொல்ல வருது. ரொம்ப டஃபா இருக்கு. ஃப்ளெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளெக்ஸ் what you are doing அப்படின்றத வந்து ஐயோ நான் ஆன்சரே சொல்ல வரேன். டூயிங்னா சரி சும்மா நான் நீ என்ன பண்ற? என்ன பண்ண? டூயிங் ஃப்ளெக்ஸ்னா ஒண்ணு, அது ரெண்டாவது இப்படி வளையறதெல்லாம் பண்றாங்கல்ல ஃப்ளெக்ஸ். சோபா இருக்கு, அவ்வளவுதான் வளைய முடியும். 30 வயசு ஆகுது, இதுக்கு மேல வளைய முடியும். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். சரி விடு. ஃப்ளெக்ஸ்னா ஷோ ஆஃப் டேலண்ட், ஓதோன்னு ஷோ ஆஃப். That's called flex. Okay. சரி ஓகே. ஃபிஃப்த் வேர்ட். இது நீ அடிக்கடி நீ பார்த்திருக்கலாம் இன்ஸ்டால. ஓகே இன்ஸ்டாலயா? ஓகே. அடிக்கடி நீ பார்த்திருக்கலாம்ன்றதும் இவன் எப்ப அதெல்லாம் பார்த்தா ஒருவேளை ஹிஸ்டரி எல்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டேன். ஐயோ கோட்னா தலை அந்த மாதிரி. என்ன ரோசி சாரி ரொனால்டோ. கோட்னா எனக்கு மீனிங்லாம் தெரியல. ரொனால்டோ ஒரு முதல்ல கோட் தெரியும். கோட்னா கெத்து. ஓகே கிட்டத்தட்ட ஓகே தான். ஆமா மாஸ்டர். கோட்னா அது ஆக்சுவலா ஒரு அப்ரிவேஷன் மாதிரி, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். லைக் அவங்க தான் பெரிய அப்படின்ற மாதிரி. இப்படி பாத்துருக்கலாமே தோனியோட பிக்சர் எல்லாம் போட்டு. எல்லாத்துலயும் கோட்டு தான் வருது. அது ஏன் கோட்டு போடுறாங்க தெரியாம இருந்தது. இப்ப கோட் வரும். நான் அதிகமா பாக்குறது ஃபுட்பால். ரொனால்டோ எப்படி நடந்து போவாரு, கோட் இஸ் பேக். சும்மா நீங்க யாரு ஃபுட்பால் தான் பாப்பா? பார்க்க மாட்டேன் நான், வேற பாப்பேன். ரொனால்டோ வருவாப்ல, அது வரும்போதெல்லாம் இடத்துல கோட்டுன்னு போடுவானுங்க. நடுவுல வேற எதுக்கோ கூட கோட்டு போட்டுருந்தானுங்க. எதுக்கு? நெக்ஸ்ட் இது ஈஸி தான். லிட். உனக்கு தெரியும் லிட்டா. நீ ஆக்சுவலா அது வந்து நிறைய பேர் ஸ்டோரி போடும்போது, நிறைய பேர் கமெண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த ஒரு சொல்ல வரேன் எமோஜி போடுவாங்க. அந்த எமோஜி போடுவாங்க. What it is? Fire. Correct. என்ன பைத்தியக்காரங்க ஃபயருக்கு லிட்லாம் வச்சிருக்கீங்க. லிட் இஸ் ஃபயர். லிட்னா ஃபயரா? ஓகே. ஆனா கரெக்ட்டா சொல்லிட்டேன் வேற இல்ல. நான் அதிகமா ஃபயர் போடுவேன். அதான் தெரியும். எந்த பொண்ணோட ஸ்டோரி வந்துச்சாலும் ஒட்டமா சொல்ல வந்தேன். இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டில எந்த ஆண்டியோட போட்டோ பார்த்தாலும் சரி, எந்த பொண்ணோட போட்டோ பார்த்தாலும் சரி, நேரா ஒரு ஃபயர் அமுச்சு விட்டுறது. சிம்பு ஃபேட் அப்படிதான் இருப்பேன். நெக்ஸ்ட் சால்ட்டி.
சால்ட்டினா உப்பு கறிக்கிறது. இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருமே சால்ட்டியா தான் இருக்கும். சால்ட்டினா சரியா குளிக்காம ஒரு மாதிரி. இல்லடா உன்ன மாதிரி கிடையாது. என்ன லுக் சால்ட்டியா வாசனையா இருக்குதா? இரிட்டேட்டா இருக்கிறதா? கரெக்டா? அருவருப்பா இரிட்டேட் பண்ற மாதிரி பண்றது. கடவுளே எனக்கு இது எப்படி எந்த 2K பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் கரெக்ட் பண்றதே இல்ல. எங்கேயோ போய் எதையோ போய் குடிச்சிட்டு வந்திருக்கான், அதனாலதான் அவனுக்கு தெரியுது. சொல்றேன் சால்ட்டி அப்படின்னா இட் வந்து ஒரு மாதிரி ஆங்கிரி இல்லைன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டடா இருப்போம்ல, சால்ட்டி அப்படின்வாங்கல்ல அதான். ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் ஃபின்ஸ்டா. ஃபின்ஸ்டா ஃபின்ஸ்டா காஃபி தூள். லிவிஸ்டா அது வேற. ஃபின்ஸ்டா ஃபின்ஸ்டா இன்ஸ்டாகிராம். நான் இன்ஸ்டாலே தான் இருப்பேன். No. Do you have Finsta? Do you have Finsta? Why are you Finsta? Why are you Finsta கேக்கவே இல்ல. Do you have Finsta? Facebookம் இன்ஸ்டாகிராமும் இருக்கா? Nimda, Dozras tell me. Har tabush crack oikinim boom. எனக்கு தெரிஞ்சு he has lots of Finsta. பொண்ணுங்க ஃபாலோவர்ஸ். No. கொஞ்சம் காசுடா. சரி என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? அது ஃபேக் இன்ஸ்டாகிராம் ஐடி தான் Finsta. இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு இன்டர் நான் கண்டுபிடிச்சனா இல்லையா? அது எனக்கு தெரியாது, தப்பா தான சொன்னா. ஆன்சர் வரலையே. நெக்ஸ்ட் வேர்ட் நோ கேப். நோ கேப்னா தோ நோ கேப். நோ கேப் பைசா இல்லப்பா. நோ கேபிட்டல்னா சொத்து. கேபிட்டல் என்கிட்ட இல்ல. இன்னொன்னு புரிஞ்சுக்கோ, இவங்க சொல்ற வார்த்தைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கு. நான் சொன்னது சம்பந்தம் இல்லையே. இல்ல கேப் கேபிட்டல் அந்த மாதிரிலாம் இருக்காதுன்றேன். நோ கேப் பெட்ரோல் இல்ல. ஓ ஏ சம்பந்தம் இருக்க கூடாது. சம்பந்தம் இருக்க கூடாது. எங்கேயோ போயிட்ட பெட்ரோல போட்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இல்ல கேப்டன் ராபிடோ நோ கேப். அதனால அவளுங்களே பரவாயில்ல. நோ கேப் அப்படின்னா நோ லை, அதாவது போய் சொல்லல. he didn't lie. தெரியலங்க, சத்தியமா தெரியல இதெல்லாம். எனக்கு தெரியாம தான் இருந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட் வில் கோ. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிடேரியன். ஃப்ளெக்சிடேரியன் வித் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். ஃப்ளெக்சிடேரியன்னா வெஜ்ஜாவும் ஆயிடுவாங்க நான் வெஜ்ஜாவும் ஆயிடுவாங்க. அது கிட்டத்தட்ட பட் அது கரெக்டா அது சொல்லு. கரெக்டா பட் நீ சொல்றது கரெக்ட் தான். பட் அந்த வார்த்தை தான் எனக்கு தெரியல. பட் மேட்டர் இதுதான். ஃப்ளெக்சிடேரியன். நோ முட்டை வரையும் சாப்பிடுவாங்க. இல்ல நீ ஃபர்ஸ்ட் சொன்னதே கரெக்ட் தான். பட் அது கொஞ்சம் இன்னும் பிரீஃபா சொன்னாதான் அது கரெக்டா வரும். இன்னும் பிரீஃபானா இப்ப வீட்ல சாட்டர்டே ஃப்ரைடே எல்லாம் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம வெளியே சாப்பிட்டு வீட்டுல சாப்பிடலாம். இல்ல பட் ஃபர்ஸ்ட் சொன்னதா கரெக்ட். ஃப்ளெக்சிடேரியன் அப்படின்னா எப்போவாவது நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதாவது இந்த சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அதான். சோ தே ஆர் கால்ட் ஃப்ளெக்சிடேரியன். வோக் 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 தூங்கி எழுந்துக்கிறது. வோக் நோ வோக் வர்க்கா. நோ இல்ல தெரியல. வோக் தெரியலையே. என்னன்னே தெரியாம என்ன ட்ரை பண்றது. you are a non woke person. you're a non woke person. அதாவது வோக்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. நான் வோக்ன் போது நீ அந்த பர்சனே கிடையாதுன்றத சொல்ல வர. வோக் அப்படின்னா someone who is aware of social issue. ஓகே சோஷியல் இஷ்யூல என்ன அவேரா இருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து எல்லாமே அவேரா இருக்கும். தெரியும். ஓகே தெரியும் சொல்றேன். எல்லா மேட்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Okay. That is called book. Newspaper. Okay. Next word is stamp.
நான் ஆக்சுவலா எல்லாமே கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்றது கூட எனக்கு தெரியாது. நான் இது அதான் பிரச்சனை. ஸ்டாண்டா? ஸ்டாண்ட் இல்ல, ஸ்டாண்ட். STAN. ஸ்டாண்ட். ஸ்டாண்ட். நானும் தான் சொல்றேன். ஸ்டாண்ட். I am a big fan of Vijay Deverakonda. ஃபேன். அதான். நானே ஈஸியா அதாவது சொல்றாங்களா தேவகொண்டாவோட ஃபேனுன்னு. ஊர்ல இருக்கிற முக்காவாசி பொண்ணுங்க அவன் ஃபேனா தான் இருக்கானுங்க. நீயும் தானே? எனக்கும் பிடிக்கும். நான் பொண்ணு இல்லல்ல, ஆனா பிடிக்கும். செமையா இருப்பாங்க. Okay, last word. Okay, the last word. Okay. Era. Era அப்படி சுவிங் இருக்குமே. அவ்வளோ. அவதார். அவதார். எரா. எரா. ERA. எரா. எரானா இது வந்து ஒரு ஹிஸ்டரியான வேர்டா? வருஷத்தை குறிக்கிறது. நோ. என்ன பண்ற? யோசிக்கல நீ கண்டிப்பா. தெரியல. இன்னும் சோகமா தெரியலன்ற. சோ அது வந்து ஒருத்தவங்களோட வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்டோ அவங்க ப்ரையாரிட்டிஸோ வந்து மென்ஷன் பண்றதா ஏரா. எப்படி இருக்கு எங்க தலைவரோட ஜென்சி வேர்ட்ஸ் எல்லாம்? சரி, லோக்கல் சிக்கோனா என்ன? இது புதுசா இருக்கு, கண்டென்ட்டுக்கே வரலையே. சிக்கோனா சிக்கோ ஆயிடுவேன். கரெக்டா அப்படிதான் சொல்லுவீங்க. அது சொல்லு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண. சிக்கோம்பா. செம்மப்பா. இல்ல. பங்கும்பா. இல்ல. சிக்கோம்பானா கோளாறுப்பா. இல்ல. என்ன சிக்கம். சிக்கம் தெரியல. சிக்கம்னா பிரச்சனை. ஓ, சிக்கம் ஆயிடுச்சு. நான் சொல்லிருப்பேன். சொல்றீங்க. மஜா. மஜா செம்மையா இருந்துச்சு. ஜாலி. ஜாலியா. அவ்வளவுதானா? இன்னும் நிறைய இருக்கு. நான் ப்ரிப்பேர்லாம் ஆகல. திடீர்னு சரி 4 கேள்வி கேட்டாலும் நம்ம 2 கேள்வி அது கேட்போம் அப்படின்னு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் இப்படி தள்ளி விட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு பாருங்க, ஃபுல்லா பாருங்க. நீங்க கமெண்ட்ல நான் கேட்டிருந்தோம் நாங்க ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா, சோ தயவு செஞ்சு போடுங்க, நாங்க பண்றோம் கண்டிப்பா. இவங்க பார்க்கவும் இல்ல, கமெண்ட்ல போடு. எங்க இதுக்காக ரோஷம் வந்து லைக் பண்றோம், சப்ஸ்கிரைப் பண்றோம். ஓகேயா? 10 கமெண்ட் வரட்டும். நம்ம யாருன்னு காட்டுறோம். ஓகே, 10 கமெண்ட். ஓகே, ஒரே கமெண்ட் 10. சரி, ஓகே ஓகே ஓகே. 10 கமெண்ட் வச்சுச்சுனா, 10 கமெண்ட் வந்துச்சுனா உன்னை வச்சு செய்யலாமா? அடுத்த வீடியோ ஃபுல்லா நான் சைலண்டா இருப்பேன். நீ இந்த வீடியோ சைலண்டா வேறடா இருந்த. இல்ல 10 கமெண்ட் வந்துச்சுனா உன்னை வச்சு செய்யலாம். ஓகே ஷூர். உனக்கு என்ன கமெண்ட்? நீ வந்து மார்க்கெட்டிங்ல பண்ணணும். இல்ல நான் அதான் பண்ணல. இங்க பண்ணி பேசுறது மட்டும் தான். ஓகே, 10 கமெண்ட் வந்தா இவனை வச்சு செய்றோம். ஓகேங்களா? ஓகே. இவனை வச்சு செய்யறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, பை.